அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 53. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது எப்போ சரணாலயமாக அங்கீகரிக்கப்படுதுன்னா 1977 ஒரு சரணாலயமாக அறிவிக்கப்படுது. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த சரணாலயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சரணாலயத்தில் முக்கியமாக என்ன பறவைகள் இருக்கும் அப்படின்னா உன்னிக்கொக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கும், நத்தை குத்தி நாரைகள் அப்படிங்கிறது தான் ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் வெளிநாட்டு பறவைகள் வரும் நிறையா. ஓகேங்களா? காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? காரைவெட்டி பறவைகள் சரணாலயம். ஸோ இது என்னோட மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரி அப்படின்னா இதை சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஏரியில் தான் இருக்குது. ஸோ இது 1999 உங்களுக்கு சரணாலயமாக மாற்றப்படுது. இந்த ஏரி சரணாலயமாக மாற்றப்படுது. இங்கே எத்தனை வகையான பறவைகள் வருதுன்னா 188 வகையான பறவைகள் இங்கே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? வெள்ளோட்டு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஈரோடில் அமைஞ்சிருக்கு. ஈரோடில் அமைஞ்சிருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1997 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பெரிய ஏரி பகுதி தான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவும் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்லுவோம்ல, ஸோ இந்த நாடுகள்லேருந்து தான் பறவைகள் வரும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைஞ்சிருக்கு? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காஞ்சிபுரம்ங்கிறது பழசு. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இப்போ இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் மாவட்டம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரிச்சதுக்கு அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டமாக இப்போதைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1936 இது சரணாலயமாக மாற்றப்படுது. ஸோ இது வேடந்தாங்கல் அப்படின்னா வேடர்களின் தங்குமிடம் அப்படிங்கிற பொருளில் வருது. கிண்டி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கிண்டி தேசிய பூங்கா இது சென்னையில் இருக்குது. கிண்டினாலே சென்னை உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1977 இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிறதுலையே சின்ன ஒரு தேசிய பூங்காவில் ஒன்றுன்னு கருதப்படுது. மன்னார் வளைகுடா கடல் பூங்கா எங்கே அமைந்தது? மன்னார் வளைகுடா கடல் பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. 1986 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1986. ஸோ இதுதான் தென்கிழக்கு ஆசியாவோட முதல் கடல்சார் உயிரியல் பூங்கா அப்படிங்கிற சிறப்பை வச்சுருக்கு. இங்கே 21 தீவுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 21 தீவுகள் இருக்குது. கடல் பசு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான கடல்வாழ் உயிரினமாக கருதப்படுது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இந்திரா காந்தி தேசிய பூங்கா இது கோயம்புத்தூரில் இருக்குது. இது எப்போ தேசிய பூங்காவாக அறிவிக்கப்படுதுன்னா 1989 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்படுது. இது அந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குல்ல, அதோட ஒரு பகுதியாக தான் இது கருதப்படும். ஸோ பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. முக்குருத்தி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரியில் இருக்குது. இது 1990 தான் தேசிய பூங்காவாக மாற்றப்படுது. இங்கே தான் இந்த நீலகிரி வரையாடுகள் இருக்குல்ல, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பூங்காவை முக்கியமாக உருவாக்குனாங்க. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னத்தின் ஒரு பகுதியாகவும் இது இருக்குது. உலகின் 2வது பெரிய கடற்கரை எது? உலகின் 2வது பெரிய கடற்கரை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? மெரினா கடற்கரையை சொல்லலாம். மெரினா கடற்கரை சுமார் எத்தனை கிலோமீட்டர்? 13 கிலோமீட்டர் இருக்குது. மெரினா கடற்கரை எவ்வளோ? 13 கிலோமீட்டர் இருக்குது. மிக நீளமான கடற்கரை அப்படின்னா நமக்கு அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்குல்ல, மியாமி கடற்கரையை சொல்லலாம். மெரினா கடற்கரை எங்கே அமைஞ்சிருக்கு? ஸோ மெரினா கடற்கரை அப்படிங்கிறது நமக்கு சென்னையில் இருக்குது. நமக்கு தெரியும், சென்னை மெரினா தான் நம்ம சொல்லுவோம். 1880 அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியா. ஸோ அப்போ சென்னையோட ஆளுநராக இருந்தவர் யாருன்னா மவுண்ட் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் தான். மவுண்ட் ஸ்டூவர்ட் எல் ஃபின்ஸ்டோன்
கிராண்ட் டஃப் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையை ஒரு அழகு மிகுந்த கடற்கரையாக சேஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா கடற்கரை எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அவங்க இருக்கிறதுக்காக பண்ணது, அதுக்கப்புறம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அவர் தான் மாற்றினது கடற்கரையை. சில்வர் கடற்கரை எங்கே அமைந்துள்ளது? சில்வர் கடற்கரை அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. செயின்ட் டேவிட் கோட்டைன்னு சொல்லுவோம்ல, அது இங்கே தான் இருக்குது. எலியட்ஸ் கடற்கரை எங்கே அமைந்துள்ளது? எலியட்ஸ் கடற்கரை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது எலியட்ஸ் கடற்கரை. இது பெசன் நகரில் இருக்கிற ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அலையற்ற கடற்கரை என அழைக்கப்படுவது எது? அலையற்ற கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுறது ராமேஸ்வரம் கடற்கரைங்க. இங்கே தான் அக்னி தீர்த்தம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இதில் கடல் அலைகள் மிக குறைவாக தான் இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். என்ன காரணம்னா இது ரொம்ப உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது குளிப்பதற்கு மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படும். ஸோ ரொம்ப கலீஜாக தான் இருக்கும். ஏன்னா அலை இல்லைன்னா அந்த கழிவுகள் உள்ளேயும் வெளியும் போவாதில்லை. அதனால் உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? உலகத்திலே மிகப்பெரிய கண்டம்னா ஆசிய கண்டத்தை சொல்லலாம். பரப்பளவு சரி, மக்கள் தொகை ரெண்டுலேயுமே ஆசியாவே முதலிடத்தில் இருக்கும். புவியோட மொத்த நிலப்பரப்பில் 30% ஆசியா தான் இருக்குது. மக்கள் தொகையில் 60% ஆசியா தான் இருக்கும். உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? உலகத்திலேயே மிகச்சிறிய கண்டம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை மிகச்சிறிய கண்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு தீவு கண்டம். ஓகேங்களா? இது தெற்கு அரையோளத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? உலகத்திலேயே மிகப்பெரிய பெருங்கடல்னால் பசிபிக் பெருங்கடலை சொல்லுவாங்க. பசிபிக் பெருங்கடலை சொல்லுவாங்க. ஸோ இது மொத்த பரப்பளவில், புவியோட மொத்த பரப்பளவில் 1/3 பங்கை கொண்டிருக்கு. புவியோட மொத்த பரப்பில் 1/3 பங்கு இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த உலகத்திலே ஆழமான மரியானா ட்ரென்ச்சுங்கிறது இங்கே தான் இருக்குது. உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? உலகத்திலேயே மிகச்சிறிய பெருங்கடல் அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடலை சொல்லலாம். ஆர்டிக் பெருங்கடல் இது வட துருவத்தை சுற்றி அமைஞ்சிருக்கு. இது வந்து பெரும்பகுதி வந்து பனிக்கட்டியால் தான் எப்போதுமே இருக்கும். உலகின் நீளமான மலைத்தொடர் எது? உலகத்திலேயே மிக நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆண்டிஸ் மலைத்தொடர். ஸோ 7000 கிலோமீட்டர் கொண்டது. ஸோ கீழே ஆம்சன் இருக்கு. 7000 கிலோ கொண்டது. ஆண்டிஸ் மலைத்தொடரோட நீளம் என்ன? 7000. ஸோ தென் அமெரிக்காவோட மேற்கு கடற்கு ஓரமாக வடக்கு தெற்காக இது இருக்கும். உலகிலேயே உயரமான சிகரம் எது? உலகத்திலேயே உயரமான சிகரம்னா எவரெஸ்ட் தான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ 8848 மீட்டர் இதோட உயரம். நேபாளம் மற்றும் சீனா இருக்குல்ல, அதோட எல்லையில் இது இருக்குது. சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? சர்வதேச மலைகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுது? டிசம்பர் 11 அனுசரிக்கப்படுது. 2003 ஐக்கிய நாடுகள் சபையால் மலைகளோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தினத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் 2003. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற கோடை வாழிடங்கள் எது? தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள் அப்படின்னா உதகமண்டலம், கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, கொல்லிமலை, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஸோ உதகமண்டலம் நமக்கு மலைகளோட ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. கொடைக்கானல் என்னவா அழைக்கப்படுது? மலைகளோட இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏற்காடு ஏழைகளோட ஊட்டின்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் காணப்படுற பீடபூமி எது? தமிழ்நாட்டில் காணப்படுற பீடபூமி கீழே கொடுத்துருக்கிறதுல எதுனா தருமபுரி பீடபூமி, மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்படுற பீடபூமிகள் தான். மதுரை பீடபூமின்னு சொல்லப்படுறது நமக்கு அந்த இது இருக்குல்ல, வைகை ஆற்றோட வழிநின்ற பகுதிங்க. உலகின் மிகவும் ஆழமான பெருங்கடல் எது? உலகத்தில் மிகவும் ஆழமான ஒரு பெருங்கடல் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். ஏன்னா அந்த மரியானா ட்ரென்ச் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆழம் அப்படின்னா 10,994 மீட்டர் தான். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கும்? சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னா 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சூரியனின் வெப்பம் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? சூரியனுடைய வெப்பம் மேற்பரப்பை வந்தடைய எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 8.3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 8.3. புதன் வெள்ளி, அதாவது
8.3ன்னா 8.3 கிடையாது, 8.20 நிமிடங்கள் தான் கணக்கு, 20 வினாடிகள் தான் கணக்கு. அதான் 8.3 ரவுண்டாக சொல்லுவோம். நீங்கள் 8.20ன்னு இருந்தால் 20 தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஒளி இருக்குல்ல, சூரியனுக்கும் புவிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, இந்த தூரத்தை கடந்தது அது 8 நிமிடம் 20 வினாடிகளை தான் நம்ம வந்து சேருது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய்க்கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது இது எப்படின்னா உட்புற கோள்கள்னு அழைக்கப்படும். அடுத்தது புவிநிகர் கோள்கள்னும் அழைக்கப்படும். ஓகேங்களா? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியன் கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? வியாழனும் சனி, யுரேனஸும் நெப்டியன் கோள்கள்லாம் எவ்வாறு அழைக்கப்படுது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு வியாழன் சனி அழைக்கப்படும். வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னும் அழைக்கப்படும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள் எது? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள்கள்னா புதன். வெப்பமான கோள் என அழைக்கப்படும் கோள் எது? வெப்பமான கோள் அப்படின்னா வெள்ளிக்கோளை வெப்பமான கோள்னு சொல்லலாம். வெள்ளிக்கோள் வந்து புதனை விட சூரியனிலேருந்து தள்ளி இருந்தாலும் அந்த வளிமண்டலத்தில் இருக்க அந்த அதிகப்படியான அந்த கார்பன் டை ஆக்சைடு காரணமாக வெப்பத்தை தக்க வச்சுக்கொள்ளும். இது சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோளாக கருதப்படுது. ஸோ இதை தான் நம்ம வந்து விடிவெள்ளி அப்படின்னு அழைப்போம். ஸோ இதோட இந்த 30 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 30 வினாக்களில் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.